வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவருடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். படம் பாவ மன்னிப்பு. இயக்கம் பீம்சிங். படம் வெளிவந்த ஆண்டு 1961. பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. நடிகர்கள் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி, தேவிகா. 1961 ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி, தேவிகா நடித்த 175 நாட்களுக்கு மேல் வெற்றிகரமான ஓடிய கருப்பு வெள்ளை திரைப்படம். இந்த படம் நேஷனல் அவார்டை முதலாக வென்ற தென்னக திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது. தெலுங்கிலும் தயாரித்து வெற்றி பெற்றது. எம்.ஆர். ராதா ஒரு நகைக்கடை அதிபர். அவருடைய மனைவியுடனும் 2 மகன்களுடனும் சிவாஜி, ஜெமினி கணேசனுடன் வசித்து வருவார். வைர வியாபாரி ஒருவரை எம்.ஆர். ராதா கொன்றுவிட்டு அந்த பழியை அவரிடம் வேலை செய்த டி.எஸ். பாலையா மேல் போட்டு சிறைக்கு அனுப்பிவிடுவார். பாலையாவுக்கு மனைவியும் சாவித்திரி மகளும் இருப்பார்கள். கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்ட அவர் மனைவி பெண் குழந்தையை பெற்றெடுத்த உடனேயே அதிர்ச்சியில் இறந்து விடுவார். அனுதாபம் கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் குழந்தையை சிவாஜியின் தாயிடம் விட்டுவிட்டு மூத்த பெண்ணை அழைத்து கொண்டு சென்று விடுவார். சிவாஜியின் தாய் குழந்தையை குடும்ப நண்பர் ஜேம்ஸிடம் ஒப்படைப்பார். தன் மனைவி மரணத்தை அறிந்ததும் பழிவாங்கும் நோக்கில் பாலையா சிவாஜி கணேசனை ரயில் தண்டவாளத்தில் விட ஒரு முஸ்லிம் பெரியவர் அவரை காப்பாற்றி அழைத்து சென்று விடுவார். ஆளவந்தார் மகன் ஜெமினி கணேசன், ரஹீமாக சிவாஜி கணேசன், மேரியாக பக்கத்து வீட்டில் தங்கம். ஜெமினி தேவியாவை விரும்ப கதை இப்படியே செல்கிறது. மதம் இங்கே பிரதானமாக்கப்படுகிறது. அற்புதமான கதை. மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். படத்தின் பாடல்கள் அனைத்தும் இனிமை. கண்ணதாசனின் கவிதை வரிகள், பாடல்கள் அனைத்தும் தரம். இந்த பாடலை ஒரு முறை கேட்டு பாருங்கள். மனிதன் மதத்தால் பிரிந்து கிடப்பதையும் பணத்திற்காக அடிமையாகி கிடப்பதையும் விவரிக்கிறது பாடல். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான் மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம், வானில் மிதக்கும் நிலா, மீன், கடல், காற்று, மலர், மண், கொடி, சோலை, நதி எதுவும் மாறவில்லை. ஆனால் மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய், நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான். அது வேதன் விதியன் ரோதுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். மனிதனுடைய நிலை மாறினால் குணம் முற்றிலுமாக மாறிவிடுகிறது. பொய்யும் நீதியும் நேர்மையும் காணாமல் போய்விடுகிறது. தினம் ஜாதியும் பேதத்தையும் கூறுகிறான். அது கடவுளின் விதி என்று கூறுவான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். பறவையை பார்த்து விமானத்தை படைத்தான். மீன்களை பார்த்து படகினை படைத்தான். எதிரொலியை கேட்டு வானொலியை படைத்தான். எதனை கண்டான்? பணத்தை படைத்தான். படத்திற்கு மனிதன் அடிமையாகிவிட்டான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரினில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இன்பமும் காதலும்
இயற்கையின் நீதி, ஏற்றத்தாழ்வுகள், மனிதனின் ஜாதி, பாரினில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இந்த பாடல் வரிகளை அருமையாக எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். பணத்திற்கும் மதத்திற்கும் மனிதன் அடிமையாகி கிடப்பதை 1961 எழுதியிருக்கிறார். அது இன்றும் தொடர்கிறது. நன்றி. மீண்டும் இதே போன்ற பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.